வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்தில் கரெக்டாக 10 மாதத்தில் 2026 சட்டசபை தேர்தல் வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு அது இல்லாமல் நிறையா சர்வேல இந்த கட்சிக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் மார்க் இருக்குது, இந்த பெர்சன்டேஜ் ஓட் பெர்சன்டேஜ் இருக்குது, இந்த தலைவருக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிரேஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறையா விஷயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் நமக்கு ஒரு கருத்து இருக்குது, பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு கருத்து இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம். நேற்று தளபதி விஜய் அவர்கள் அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இந்த ரிசர்வ் வங்கி கொடுத்த நகை கடனை அது புதுசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்திருக்கு. அது 9 புது ரூல்ஸ் வந்திருக்கு. அதை திரும்ப போறணும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையில அது ரொம்ப வேலிடான பாயிண்டா இருந்துச்சு, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு சாமானிய மக்களுக்காக, நடுத்தர மக்களுக்காக எப்பயுமே குரல் கொடுக்கணும். அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸா இருக்கும்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ பேக் டு த டாபிக். இந்த டாபிக் வந்துடும். இந்த கருத்து கணிப்பு பெர்சன்டேஜ் அப்படின்னா நிறைய ஆர்கனைசேஷன் நிறைய பேர் எடுக்கிறாங்க. அதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் ஆதாயத்தோட சப்போர்ட்டோட தான் இந்த இது பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வெளியிட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது, இவங்க தான் இந்த டைம் ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம பழைய தேர்தலே பார்த்துருக்கோம். 2021 நம்ம நல்லா விவரம் நல்லா தெரிஞ்சு பார்த்ததில் நமக்கு ஒரு மாதிரி அந்த எலெக்ஷன் மூடுகிட்ட செட் பண்ணிடுவாங்க. ஒன்று இவங்க தான் ஆட்சிக்கு வர போகிறாங்க, இவங்க தான் எதிர்கட்சியாக வர போகிறாங்க, இவங்களுக்கு தான் இவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது அப்படிங்கிற முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி, மக்களை மைண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி, இவங்களை பிடிச்சிருக்கு ஓட்டு போடுற அந்த டைம் போய் இவங்க வந்துடக்கூடாது, இந்த கட்சி மறுபடியும் பவருக்கு வந்துடக்கூடாது, இந்த கட்சி திரும்பி வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற டோனில் ஓட்டு போடுற பழக்கிற மாதிரி நிறைய பேத்துக்கு நிறைய தொடர்ந்து திரும்பி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை திரும்பி காமிச்சுட்டே இருந்தால் மக்களும் பாமர மக்களும் அதை நம்புறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இதில் பார்த்தீங்கன்னா பார்க்குறோம், டிஎம்கே ஒரு சைடு நிறைய இதில் பார்த்தீங்கன்னா 40% மேலே ஓட்டு சைடு வச்சிருக்காங்க அப்படிங்கிற டிஎம்கே ஃபேவராக நிறைய சைடு வந்துட்டு இருக்கு. இன்னொரு சைடு இப்போ ஒரு சில சைடு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஃபேவராக வந்துட்டு இருக்கு. டிஎம்கே தான் நம்பர் 1 பார்ட்டி, அலைன்ஸ் நிறைய அலைன்ஸ் இருக்காங்க. செகண்டாக ஏடிஎம்கே தான் வரப்போகுது. இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி இருக்க போகுது. மற்றபடி டிவிகே ஆகட்டும், தாவேகா ஒரு ஓட்டை பிரிக்கிற ஒரு ஃபோர்ஸாக தான் இருக்க போகுது. 6%, 12%, 20% இந்த சதவீதத்தில் வாங்கணுமே தவிர அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படிங்கிற டோன் தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. விஜய் அவர்கள் வேணா ஜெயிக்கலாம், அவங்க கூட இருக்க மற்ற வேட்பாளர்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? நிறைய இதில் பார்த்தீங்கன்னா வெயிட் ஹேண்ட்ஸ் பெரிய பாப்புலரான ஆல்ரெடி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் தேர்தலில் சந்திப்பாங்க, அவங்களோட போட்டி எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டு ஒரு லாஜிக்காக பேசுகிற மாதிரி நிறைய பேர் பேசி விமர்சகர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி சொல்லி ஒரு ஃபிக்ஸ் பண்ண பார்க்கலான்னு பார்க்குறாங்க. இவங்க 2 பேரோட தான் போட்டி. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவரோட வருது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பவரோட அந்த ஏடிஎம்கே பார்ட்டி வரப்போகுது. ஸோ இவங்களுக்குள்ள தான் போட்டி. மற்ற 2 பேருமே பார்த்தீங்கன்னா 3rd, 4th அந்த ஸ்டேஜில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வாக இருக்கிறது என்னன்னா, உங்களுக்கு உண்மையிலே இந்த திமுக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி 4.5 வருஷம், ஒரு 5 வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஓட்டு போடலாம். அவங்களோட திட்டங்களாக இருக்கட்டும், முதலமைச்சர், துணை முதலமைச்சரோட செயல்பாடு, இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வாக்களிக்கலாம். அதை நீங்கள் தான் முடிவு பண்ணி தவிர வேற யாரும் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. நீங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்க்குறப்ப நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இந்திய எதிர்ப்பு, நிறைய விஷயங்களை உணர்ச்சியை தூண்டி அரசியல் தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாங்க. அதை விட்டுட்டு காமனாக நீங்கள் சிந்திச்சு 5 வருஷம் சிறப்பாக இருந்துச்சு, திரும்பி வாய்ப்பு தரலாம்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு வாக்களிக்கலாம். அதே மாதிரி ஏடிஎம்கே ஆட்சி முன்னாடி 2017 21 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி அவர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்தாங்க. அவங்க செயல்பாடு அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ மோடியோட கவர்மெண்ட், நரேந்திர மோடி கவர்மெண்ட் 11 வருஷம் பிஜேபி ஆட்சி, இது 2 நல்லா இருக்கு, இவங்களோட அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக ஒர்க் ஆகுது, நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா என்டிஏக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்களிக்கலாம். அவங்க சிஎம், எடப்பாடி சிஎம் ஆகிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வாக்களிக்கலாம். இதில் தவிர நீங்கள் இந்த கருத்து கணிப்பை ஏற்பட்டு இவங்க வரக்கூடாது, இவங்களுக்கு தான் வரணும் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வாக்களிங்க. இது 2 பேருமே இல்லை, தொடர்ந்து ஏடிஎம்கே டிஎம்கே தான் மாறி வந்துட்டு இருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு மேலே எல்லாரோட மக்களோடைய குரலாக இருக்கிறது ஒரு மாற்றம் வேணும், எப்பயா சேஞ்ச் வேணும் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. பாமகலாம் ஆரம்பிச்சு வைகோ வரலாற்று நிறைய பேர் அந்த 3rd பிளேஸில் ஒருத்தர் வரணும்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு ட்ரை பண்ணி தனியாகவே ஒரு 10% வரைக்கும் ஓட்டு வரைக்கும் எடுத்தார். அதே டோனில் இப்போ விஜய் அவர்கள் தாவேக்கா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, டிஎம்கேவோட எப்பயுமே அரசியல் எதிரி டிஎம்கேவோட இல்லை, கொள்கை எதிரி பிஜேபியோடு இல்லை, ஒரு 3வது அணியில தான் நிற்க போறாங்க. இன்னைக்கு தேதியில் 3வது அணின்னு சொல்லலாம், இல்லை தனியாக கூட நிற்கிறது அதிக சான்ஸ் இருக்கு. விஜய் அவர்களை பிடிச்சிருக்கு, ஒரு மாற்றம் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமாக தாவேக்காக்கு வாக்களிக்கலாம். நம்ம இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வந்துடக்கூடாது, இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், இந்த பெர்சன்டேஜ் உங்களோட ஓட்டு வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வாக்களிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த சித்தாந்தம் தமிழ் தேசியம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நாம் தமிழர்கள் நம்ம ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஸோ எப்பயுமே தமிழ்நாட்டில் சரி, இந்தியா லெவல்லையும் சரி, தலைவர்களை மையமாக வச்சு தான் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கோம். இந்த தலைவர் வேணும், அது காமராஜர் காலத்துலேயும் சரி, அண்ணா காலத்தில் சரி, மேலே பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியாக இருக்கட்டும், இப்போ இருந்த மோடி அவர்களாகட்டும், அவர் வேணுமா வேணாமா அப்படிங்கிற டோனில் தான் இந்த டைம்
ஸ்டாலின் அவர்கள் திரும்பி வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும், அதுக்கு யார் கரெக்டாக ரீப்ளேஸாக இருப்பா, எடப்பாடி பழனிசாமி இருப்பாங்களா, இல்லை புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு கெரியரை விட்டுட்டு வந்திருக்காரு தளபதி விஜய் அவர்கள் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்காக நாங்கள் விடையா உங்களுக்கு யாரை பிடித்திருக்கோ அவங்களுக்கு வாக்களிங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் கேம்பெயின்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ என்ன கிண்டல் பண்ணுறது என்னன்னா, மெயினாக வந்து தமிழக வெற்றி கழகங்களுக்கும் நாம் தமிழருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பயங்கரமாக ஃபேன்ஸ் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க, ட்வீட் நிறையா போடுறாங்க, களத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நம்ம பார்த்துருப்போம் 2021 தேர்தலே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு ஒரு பாட்டுலாம் ரிலீஸ் பண்ணாங்க, ஸ்டாலின் தான் வராருன்னு சொல்லி. அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா வெற்றி நடை போடும் தமிழகம்னு சொல்லி எந்த வீடியோ ஓப்பன் பண்ணாலும் மேக்ஸிமம் டிஎம்கேவோட அந்த விளம்பரம் வரும், அப்படி இல்லாட்டி ஏடிஎம்கேவோட விளம்பரம் வரும். பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. எலெக்ஷன் கிட்ட வரைக்கும் அப்படிதான் வந்துச்சு. ஒரு கட்டத்தில் நமக்கே ஒரு சலிப்பு ஏற்படுத்துற அளவுக்கு மக்களுக்கு முடிவு தொடர்ந்து அந்த மாதிரி பாட்டுகள் தொடர்ந்து வந்துச்சு. இதே நம்ம சென்ட்ரல் எலெக்ஷன்லையும் பார்க்குறோம், மோடி அவர்களுக்கு நிறையா வந்துச்சு, காங்கிரஸும் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஆன்லைனுங்கிறது ரொம்ப முக்கியமாகிடுச்சு. ஏன்னா நிறையா கன்சியூமர்ஸ் புதுசு அந்த ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மக்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு லெவலில் ஒரு 6 கோடி மக்கள் தினந்தோறும் இந்த மாதிரி யூடியூப் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஆன்லைனில் வந்து அந்த ஒரு பிரச்சாரம் வந்து ரொம்பவே முக்கியமானது தான். அதை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு டீக்ரேட் பண்ணுற மாதிரிங்கிறதுக்கு விஷயம் இல்லை. ஆன்லைனில் பேசுகிறதும் ரொம்ப முக்கியம், மக்கள் எல்லாம் கவனிக்கிறாங்க புரிஞ்சுக்கணும். தென் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்பவே தப்பானது. ஒவ்வொரு ஓட்டும் எவ்ரி ஓட்டும் பார்த்தீங்கன்னா கவுண்டட் தான். நீங்கள் எந்த கட்சிக்கு வேணால் வாக்களிக்கலாம், நோட்டா கூட வாக்களிக்கலாம். பட் அதை போய் நான் போடணுமா, நான் போட்டு தோற்று போயிடும், இது வேஸ்ட் தான் சொல்லிட்டு நம்ம வாக்களிக்காமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிடித்த கட்சிகள் நடிச்ச மாதிரி அந்த தலைவர்கள் பிடிச்சிருந்தா அந்த தலைவருக்காக வாக்கு செலுத்துங்க. எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வேட்பாளர் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதில் பெரிய பெரிய கட்சிகளுக்கு ரொம்ப நாள் ஆட்சியில் இருந்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி வேட்பாளர் கிடைச்சாங்க. ஒரு ஸ்டார்டிங்கில் இருக்க கட்சிக்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ஹேண்டு, அவங்க அப்பர் ஹேண்ட் இருக்கு, அவங்க தான் வந்து வேட்பாளராக இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. முழுக்க தலைவர் தலைவருக்காகவும் அந்த ஒரு தனிப்பட்ட நபருக்காகவும் தான் எப்பயுமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு எலெக்ஷன் வந்திருக்கு. இந்த 2026 அப்படி தான் நடக்க போகுது. உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.